வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். தினம் தினம் செலவு. வாழ்க்கையில் வாழ்வதே பெரிய விஷயங்க. பணம் ஒரு பிரதானமான ஒன்று. பணம் இல்லாமல் வாழ்க்கை நடத்துவது ஒரு கஷ்டமான விஷயம். அந்த பணம் திண்டாட்டம் இல்லாமல் கடன் வாங்காமல் நம்ம எப்படி வாழ்க்கையை நடத்துறது என்பதை பற்றிய பதிவு தான் நாம் இன்று பார்க்க போகின்றோம். ஒரு குடும்பத்தில் பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்துகிறவங்க எப்பவுமே சந்தோஷமாக இருப்பாங்க. அதுதான் உண்மை. ஸ்ரீ அன்னை கூட சொல்கிறாங்க, நீ செய்யும் செலவுகளை பட்ஜெட் போட்டு ₹1 நீ செலவு பண்ணால் கூட அந்த ₹1 நீ கணக்கில் எழுது. உனக்கு எவ்வளவு வருமானம் வருகிறதோ உன்னுடைய செலவுகளை கணக்கிட்டு பட்டியல் போடுன்ட்டு. அப்போது நம்ம செலவுகளை எழுதி கொண்டே வரும்போது இந்த மாதம் முழுவதும் எழுதுகின்றோம். அடுத்த மாதம் நமக்கு முதல் மாதத்தில் என்னென்ன செலவு பண்ணோம், அதில் அனாவசியமான செலவு என்ன என்பதை பார்க்க வேண்டும். அனாவசியமான செலவுகளை அடுத்த மாதம் செய்யக்கூடாது என்று மனதில் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். பட்ஜெட் போடாமல் வாங்குகிற சம்பளத்தை நீங்கள் அப்படியே அனாவசியமாக செலவு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. மாத கடைசியில் திண்டாட்டம் தான் ஏற்படும். அப்போ என்ன செய்வோம்? பண தேவைக்கே உடனே கடன் வாங்க தோன்றும். கடன் கடன் கடன், எல்லாவற்றிலும் கடன் வாங்க. இப்போது நீங்கள் ஒரு மாதம் கடன் வாங்கிட்டீங்கன்னா அடுத்த மாதம் அடைக்கலான்னு நினைப்பீங்க. ஆனால் உங்களால் அடைக்க முடியாமல் போகலாம். அதுக்கு அடுத்த மாதம் அடைக்கலாம், அதுவும் முடியாது. அப்போது வட்டிக்கு மேலே வட்டி வரும். கடனோட தொகை அதிகமாகும். வட்டி வட்டி வட்டின்னு சொல்லிட்டா அந்த வாழ்க்கை நமக்கு தேவைதானா? நினச்சி பாருங்க. ஏங்க, நமக்கு வர வருமானம் எவ்வளவுன்னு பாருங்க. அந்த வருமானத்திற்குள்ளே நம்ம வாழ்க்கையை கொண்டு வர நம்மளால் கண்டிப்பாக முடியும். எப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் மாத சம்பளம் வாங்கினதும் பால்காரருக்கு எவ்வளோ கொடுக்கணும், பலசரக்கு சாமானுக்கு எவ்வளோ கொடுக்கணும், குழந்தைங்க ஸ்கூல் செலவு எவ்வளவு, நாம் வெளியே போகும் செலவு எவ்வளவு, பேப்பர்காரருக்கு, இப்படி என்று பட்டியலிட்டு அந்த தொகையை ஒரு நோட்டில் எழுதுங்க. உங்கள் வருமானம் எவ்வளோ இருக்கோ அந்த வருமானத்திற்கு ஏற்ற மாதிரி அந்த தொகையை கணக்கிட்டு கையில் மிச்சம் எவ்வளோ இருக்கு பாருங்க. ரொம்ப சொற்ப தொகை, அதாவது கொஞ்சம் சின்ன தொகை சேமிங்க. சேமிக்கிறது என்னால் முடியாது அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க. சேமிப்பு வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமானதுங்க. சிறு துளி துளி பெரும் வெள்ளம் சொல்லுவாங்க. சின்ன சின்ன தொகை ஒரு காலத்தில் பெரும் தொகையாக உங்களுக்கு கையில் கிடைக்கும். சேமிக்கிறது பேங்க்கில் போய் தான் நம்ம சேமிக்கணும் என்ற அவசியம் கிடையாது. ஒரு உண்டியை வாங்கி உண்டியலில் போட்டு கூட நீங்கள் சேமித்து வரலாம். அனாவசியமான செலவை எக்காரணத்துக்கு கொண்டும் செய்யாமல் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அனாவசியமாக வெளியில் போகிறத தவிர்த்து விடுங்க. அப்படியே கண்டிப்பாக வெளியே போகணும் அப்படின்ற சூழ்நிலை ஏற்படும் பொழுது பெரும் தொகையை எப்பவுமே எடுத்துகிட்டு போகாதீங்க. ₹100 வெளியே போய் செலவு பண்ணுற இடத்துல ₹500 நீங்கள் முழு நோட்டை எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதை மாற்ற வேண்டும் என்ற காரணத்தால் அந்த ₹500 செலவாகி வீட்டுக்கு வரும்போது ஒரு பைசா கூட இல்லாமல் நீங்கள் திரும்பி வருவீங்க. ₹100னா ₹150 எடுத்துகிட்டு போங்க. அதுக்குள்ளே உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தி கொள்ளுங்க. ஆட்டோவில் போகிறதை தவிர்த்துருங்க. முடியலை என்ற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம ஆட்டோவில் போக வேண்டும். மற்ற நேரம் நீங்கள் பஸ்ஸில் தாராளமாக போய் வரலாம். இதனால் உங்களுக்கு செலவு ரொம்ப கட்டுப்படும். ஹோட்டலில் நம்ம வாங்கி சாப்பிட்றதையும் தவிர்க்கலாம். கூடுமான வரை நடுத்தர வர்க்கத்தினர் கிரெடிட் கார்டை தவிர்ப்பது ரொம்பவே நல்லதுங்க. அந்த கார்டு வாங்கிட்டோங்கன்னா நம்மக்கிட்ட கார்டு இருக்கே, ஏன் நம்ம செலவு பண்ணக்கூடாது? கஷ்டத்தில் அந்த கார்டை பயன்படுத்த தோன்றும். அது ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே அந்த தொகையை நீங்கள் அடைக்கலைன்னா வட்டிக்கு வட்டி டபுளாக நீங்கள் கட்டி ஆகணும். அது நமக்கு தேவையா?
நடுத்தர வர்க்கத்துக்கு கண்டிப்பாக கிரெடிட் கார்டு தேவையே கிடையாதுங்க. அதனால் அதை எப்போவுமே வாங்காதீங்க. கடன் வாங்க வேண்டும் என்ற எண்ணமே நம்ம மனசில் இருக்கக்கூடாது. இந்த காலகட்டத்தில் கடன் வாங்க கூடாதுன்ட்டு நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்க. நம்மளால் முடியுங்க, மனசு வச்சா முடியும். எப்படி கடன் இல்லாமல் வாழ்கிறது, அதற்கும் ஒரு வழி சொல்கிறேன். உங்களோட வருமானத்துக்குள்ள உங்களால் குடும்பத்தோட இதர செலவுகளை கணக்கிட்டு பார்த்தால் வருமானத்திற்கு மீறிய செலவு இருக்கு. அப்போ என்ன பண்ணலான்னு யோசிங்க. வீட்டில் மனைவி அவங்க வேலைக்கு அனுப்பலாம். அவங்க வேலைக்கு போக உங்களுக்கு விருப்பம் இல்லையா, அதை விட்டுருங்க. அவங்க வீட்டிலிருந்து சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. கைத்தொழில் நிறைய இருக்குது. உபரி வருமானம் அவங்களால் கண்டிப்பாக ஈட்ட முடியும். பெண்கள் வீட்டிலிருந்தே நிறைய சம்பாதிப்பாங்க. அவங்களுக்கு நிறைய திறமை இருக்குது. அவங்களுக்கு எது ஆர்வம் என்பதை அறிந்து அதை முழுமையாக அவங்க கற்றுக்கிட்டு அந்த பிஸ்னஸை அவங்க வீட்டில் இருந்து சிறு தொகை கொண்டு ஆரம்பிக்கலாம். இப்போ தையல் எடுத்துக்கிட்டிங்கன்னா டைலரிங்க்கு ஒரு மிஷின் இருந்தால் போதுங்க. இப்போ எவ்வளவோ இலவச மிஷின்க கவர்மெண்ட்டு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய வழிமுறைகள் இருக்குது. இப்போ லேடிஸ் வீட்டிலேருந்து சம்பாதிக்கும் போது உங்களுக்கு உபரி வருமானம் வரும். இதனால் நீங்கள் அதை சேமிக்கவும் செய்யலாம். கட்டுக்கு மீறிய செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்தவும் உங்களால் முடியும். அப்போது உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லைங்களா? கடனும் இல்லை, நீங்கள் உபரி வருமானமும் வருது. உங்கள் சம்பளம், உபரி வருமானம் இதெல்லாம் சேர்த்தனா உங்களுக்கு கண்டிப்பாக மாதம் மிச்சப்படும். அப்போ சிறு தொகைன்றது ஒரு பெரிய தொகையை நீங்கள் சேமித்து வைங்க. எதுக்கு பிற்காலத்தில் போய் எதிர்காலத்தில் எதற்காக சேமிக்க வேண்டும், அப்போ பார்த்துக்கலாமே என்ற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கு. அது ஒரு தவறான கருத்துங்க. உங்கள் குழந்தைங்க படித்தே அவங்க வளரணும். பெரியவர்கள் ஆகிற வரைக்கும் உங்களுடைய வருமானம்தான் அந்த குழந்தைகளுக்கு. அதுபோக அந்த குழந்தை படித்து வளர்ந்து பெரியவர்களாகி அவர்கள் வேலை தேடும் பொழுது உங்களுக்கு வயதாகிவிடும். வயதான காலத்தில் நீங்கள் ஓய்வு எடுக்கும்போது தான் உடம்பில் நோய்கள் வரும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் உங்கள் செலவை நீங்களே பார்த்துக்கணும். யாரையுமே எதிர்பார்க்காம நீங்கள் வாழணும்னா கண்டிப்பாக சேமிப்பு அவசியங்க. சேமிக்கும் பணம் பிற்காலத்தில் வயதான பிறகு உங்களுக்கு ஒரு ஊன்றுகோல் மாதிரி. அது உங்கள் மனம் தைரியமாக இருக்கும், ஒரு புத்துணர்வு தரும். பணம் இல்லைன்னா முகத்தில் சந்தோஷம் இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது. வயதான பிறகு என்ன வேலை யார் கொடுப்பார்கள் என்ற எண்ணம் இருக்கும். அதனால் எப்போவுமே சேமிங்க. உபரி வருமானத்திற்கு மனைவி வீட்டிலிருந்தே சம்பாதிக்க அவங்களுக்கு ஆலோசனை செய்யுங்க. எந்த ஒரு தீர்மானத்தையும் மனைவியுடன் கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லை, நீங்கள் தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. கடன் அந்த நேரத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் அது பாதாளத்தில் தான் தள்ளிவிடும். கடன் எப்போவுமே கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்வது சிறப்பு. கடன் வாங்கிட்டோம், வேற வழி இல்லை என்றால் அந்த கடனை முழுமையாக அடைக்கக்கூடிய உபரி வருமானத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாகவும் கண்டிப்பாக இருக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த ஒரு பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம். நன்றி.